கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இந்நாளிலே ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவர் கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும். மண்ணாவது ஒரு செடியை நட்டு முளைக்க வைக்கிறது. செடி பூ பூத்து குலுங்குகிறது, காய் கனிகளை தருகிறது. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையின் பாதை அர்த்தமில்லாமல் பிரயோஜனமில்லாமல் கடந்து போய்விடும். அப்படியாயிராதபடி அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்நாளிலே என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மனிதனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவராலே ஆகும். ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தவும் தாழ்மைப்படுத்தவும் அவராலே கூடும். பெரிய செல்வந்தனாயிருந்தாலும் அவனுடைய செல்வந்தம் அவனோடு கூட இருக்கிறது. நமக்கு என்ன அவன் கொடுக்க போகிறானா என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அவன் செல்வந்தனாயிருந்தாலும் மனுஷன் பார்வையிலே தூசாக காணப்படுகிற காரியங்கள் உண்டு. ஏழையாய் இருக்கிறவனை கண்டு ஜனங்கள் அவனை மதித்து நடக்கிறதும் உண்டு. இவை இரண்டில் எதை நாம் விரும்புகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏசப்பா, நான் ஒன்றுக்குதவாத தூசியாயிருந்தாலும் நீர் என்னை மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உம்மாலே ஆகும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏதோ மனுஷன் பார்வையிலே என்னை நீர் மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் உம்மாலதான ஆகும். உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு இருந்தால் இவை எல்லாவற்றையும் நான் கடந்து வர, இவை எல்லாவற்றையும் நான் ஜெயித்து பலன் கொள்ள உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமாம், செல்வந்தனை ஒருவனும் மதிக்கிறதில்லை என்று நாம் அறிகிறோம். ஆனால் ஏழையாய் இருக்கிறவனை புகழ்ந்து பேசுகிறதையும் அவனுடைய உத்தமத்தை கண்டு சந்தோஷப்படுகிறதையும் அறிந்திருக்கிறோம். அப்படியாய் ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை மனிதர்களுக்குள்ளே வேறுபடுகிறது என்று கண்டுமானால் அவன் ஏழையாயிருந்தாலும் கர்த்தர் பார்வையில் மேன்மையாக காணப்படுகிறான். அதனால்தான் மனிதன் அவனை மதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஒருவன் தேவனை துதிக்காதவனாய் இருந்தாலும் கூட அவன் மேன்மை புகழ் அதிகமாய் இருக்கிறது என்று நாம் கண்டு இருக்கிறோம். அப்படி மேன்மை புகழ் அவன் மனிதர் பார்வையிலே தேவனை துதிக்காத காரியங்களிலே அவன் இப்படியாய் காணப்பட்டாலும் அவனுடைய மேன்மையும் புகழும் இந்த பூமிக்குரியவைகள். இந்த பூமியில் மாத்திரம் அவன் மேன்மை உள்ளவனாக மகிமை உள்ளவனாக காணப்படுகிறான். பரலோக ராஜ்யத்திலே அவனுடைய பேரும் புகழும் எடுபடாது. கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தமாய் வாழ்கிறவனையே தேவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்தி அவனை மேன்மையிலே கொண்டு போய் நிறுத்தி தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷப்படுத்த வைக்கிறார். இப்படியான வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும். ஆண்டவரே, எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
உம்முடைய கரத்தினாலே உண்டென்று நாங்கள் வேதத்திலே காண்கிறோம். அப்படியாய் தூதர்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தின்படி உம்முடைய தூதர்களுக்கு முன்பாக அடியானை வைத்து மேன்மைப்படுத்தும்படியாக அவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே என்று அவரை நாம் துதிப்போம். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. இந்த நாளிலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதற்காய் தேவனை துதியுங்கள், தேவனை வணங்குங்கள். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் எங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக காணப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இம்மட்டும் 1000 நாட்களை கொடுத்து காத்து ரட்சித்தீரே, உம்முடைய மகிமைக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி துதித்து அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக வாழ உங்களை நீங்களே தகுதிப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாயிருக்க தேவனோடு இணைந்திருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே என்று இந்த வசனத்தின் வார்த்தைகளை முடிப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களில் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.